ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மினி ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். எடுத்தோனே நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேரு ஆனி. அவளும் ஏதோ ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணியிருக்கா போல இருக்கு. அதனால அவளும் தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துகிட்டு இருக்கா. அவளே தொடர்ந்து ஒருத்தன் வந்துகிட்டே இருக்கான். நம்ம அவன்ட்ட இருந்து நம்ம ஹீரோயினும் காப்பாத்துறதுக்கா அங்க எங்க ஓடுறான். ஆனா அவன விடாம தொரத்திக்கிட்டு வர நம்ம ஹீரோயினும் ஒரு கட்டத்துக்கு மேல அவன பிடிச்சு தள்ள அவன் தலையில இருந்த டோப்பா கீழ விழுந்துருது. அவன் எடுத்து மாட்டிட்டு பாக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு வந்துறான். அங்கிருந்து தப்பிச்சு வந்த நம்ம ஹீரோயின் பக்கத்துல உள்ள ரூம்ல வந்து நுழைய, அங்க ஒருத்தன் உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் தான் அந்த டிராமாவோட ஹீரோ லூசியான். ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. அவனும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினுமே ஏற்கனவே ட்ரிங்க்ஸ் பண்ணதுல மயக்கத்துல இருக்கா. ஒத்த இடிச்சுக்கிறாங்க. நீ யாரு? எதுக்கா என் ரூம்குள்ள வந்தா? எது எப்படியோ ஆக மாட்டே. இனிமே நீ வந்து என்னோட என்னோட கேர்ளு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு, அவனும் ஒரு டைமண்ட் ரிங் எடுத்து நம்ம ஹீரோயின் கையில மாட்டி விடுறான். மாட்டி விட்டுட்டு இன்னையிலிருந்து நீ என்னோட உமன் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருமே அந்த நைட் அப்படியே ஸ்டே பண்ணிடுறாங்க. 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால ஒத்த மூஞ்சி அடையாளம் அவங்களுக்கு அவ்வளோக்கா சரியா தெரியல. அடுத்த நாள் காலையில தான் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கறா. பக்கத்துல நம்ம ஹீரோ இல்ல. அவளும் சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகலான்னு பார்க்கும்போது, அங்க பார்த்தா போலீஸ் வந்துருது. அதாவது இவள நைட்டு தொரத்திட்டு வந்தான்ல, அவன் தான் வந்து அந்த போலீஸ கூட்டிட்டு வந்திருக்கான். அவள போலீஸும் கூட்டிட்டு வந்து ஒரு தாத்தாட்ட விட்டுறாங்க. அவங்க தாத்தா அந்த ஊர்லயே கொஞ்சம் பெரிய பணக்காரர் போல இருக்குது. இவள கூட்டிட்டு வந்து விட்டோம்னா, எல்லாரும் அங்க உள்ளவங்கலாம் திட்டுறாங்க. உங்க சித்தி, உங்க சித்தியோட பொண்ணு எல்லாருமே. நம்ம ஹீரோயினுக்கு அம்மா, அப்பா கிடையாது. உங்க தாத்தா தான் எடுத்து வளர்க்குறாரு போல இருக்குது. அவங்க தாத்தாவுமே ஏன் இந்த மாரி பொண்ணா நைட்டு குடிச்சிட்டு போய் போய் ஒருத்தரோட ரூம்ல தங்கியிருக்கா. இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா எவ்வளோ அவமானம் அப்படிங்கிற மாரி ஒரு தாத்தாவும் ரொம்ப ஃபீல் பண்ண, நம்ம ஹீரோயினும் ஐய்யய்யோ! அப்படிலாம் இல்ல தாத்தா. நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் அந்த மாரி பொண்ணு இல்ல அப்படிங்கிற மாரி அவளும் அழுதுகிட்டு இருக்கா. அவங்க சித்தியும் உன்னைய மாரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல. என் பொண்ணு தான் இருக்காளா? இப்படியா இருக்கா? அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின எல்லாருமே திட்டிட்டு அங்கருந்து போறாங்க. பாவம் நம்ம ஹீரோயினும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. தாத்தா என்னைய விட்டு போவாதீங்கன்ட்டு. அதோட நம்ம ஹீரோயின் சரி இவங்க எல்லாருமே எங்க மேல தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே நான் அந்த வீட்ல இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் நைட்டா பெட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்ட விட்டு வெளிய வந்துகிட்டு இருக்குதா. அப்புறம் அவளோட சிஸ்டர் ஆன்ஜி வந்து இவள கார ஏத்தி கொல்றதுக்காக கார வேகமா ஓட்டிட்டு வரா. இத பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆன்னு கத்துறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எப்படி பொழச்சாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு லோக்கல் மார்க்கெட்ல சொற்றெல்லாம் பின்னி வித்துக்கிட்டு இருக்கா. அங்க வரப்போறவங்கலாம் அந்த சொட்டுலாம் நல்லா இருக்குது. ஆனா இது துவைச்சா சின்னதா போயிருமா அப்படி இப்படின்ட்டு டவுட் பண்ணிட்டு எந்த சொட்டருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்பதான் அங்க 3 குட்டீஸ் வருது. இந்த 3 குட்டீஸுமே வந்து நம்ம ஹீரோயினோட குழந்தைங்க தான். அதுங்க வந்துட்டு, "அம்மி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த சொட்டர எல்லாத்தையும் நாங்க வித்து காட்டுறோம்னு" சொல்லிட்டு, "இந்த சொட்டரு சூப்பரா இருக்கு. இத போட்டா நீங்க மாடல் மாரி இருப்பீங்க" அப்படிங்கிற மாரி அந்த 3 குட்டீஸுமே மாடல் மாரி ரேம்ப் வாக் பண்ணி காட்ட, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. வாவ்! இந்த 3 பிள்ளைகளும் எவ்வளோ அழகா கியூட்டா இருக்குங்க. எவ்வளோ சூப்பரா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இதுக்காகவே நம்ம சொட்டரு வாங்கலாம்னு சொல்லிட்டு, அங்க உள்ளவங்க எல்லாருமே அந்த குழந்தைகளுக்காக எனக்கு குடு, உனக்கு ஒண்ணு குடுன்ட்டு சொட்டரு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த வழியா நம்ம ஹீரோவும் போய்க்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அந்த குட்டி பொண்ணு இத பார்க்க சூப்பரா இருக்கறல்ல இந்த அங்கிள் பார்க்க என் பிரதர் மாரியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த ஹீரோவ தேடிக்கிட்டு அந்த குழந்தை அங்க வர, நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய தேடிட்டு வரா. வந்துட்டு, "என்ன நீ இங்க பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "இல்லம்மா இங்க ஒரு அங்கிள் போனாங்க. அந்த அங்கிள் பார்க்கும்போது அண்ணன் மாரியே இருக்காங்க. அந்த அங்கிள் கூட இந்த கார்ல தான் இருக்காங்க." அப்படிங்கிற மாரி இந்த குழந்தை சொல்ல, நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் ஆவலாவே அவன் யாரா இருப்பான்? எப்படி இருப்பான்? ஒருவேள அன்னைக்கு நைட்டு நம்மோட ஸ்டே பண்ணவனா இருப்பானோ அப்படின்ட்டு ஆவலா அவ பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த கார் கண்ணாடிய ஓப்பன் பண்ணோன, பார்த்தா குண்டா அசிங்கமா ஓண்டு காட்டா, நம்ம ஹீரோயின் பயந்துறா. "ஏய் உனக்கு என்ன கண்ணு பார்க்க தெரியல? இதுவா நம்ம அண்ணன் மாரி இருக்கான்?" அப்படி மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம குழந்தை "ஐயய்யோ! இந்த அங்கிள் ரொம்ப அசிங்கமா இருக்காங்க. நான் சொன்ன அங்கிள் ரொம்ப அழகா சூப்பரா இருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் கார்ல அப்படியே கடந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் "சரி, சரி இத பத்திலாம் யோசிக்காத. நம்ம வீட்டுக்கு போகலாம்." அப்படிங்கிற மாரி வீட்டுக்கு வந்துறாங்க. அப்பதான் பார்த்தா மிட் நைட்ல அந்த குழந்தை வருது. "மம்மி எனக்கு ஒரு மாரி உடம்பெல்லாம் சூடா இருக்கு." அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின் தொட்டு பார்க்குறா. பார்த்தா அனலா கொதிக்குது. ஐயய்யோ! இவ்ளோ ஃபீவரா இருக்கே! நான் என்ன பண்ணுவேன்ட்டு நம்ம ஹீரோயின் குழந்தை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தோனே டாக்டர் என்னாச்சுன்னு கேட்குறாரு. உடனே என் குழந்தை ரொம்ப ஃபீவரா இருக்கு. ஏதாவது பாருங்கன்னு சொன்னோனே, அவங்களும் செக்கப் பண்றாங்க. அப்போ உள்ள நர்ஸ் நீங்க போய் பணத்த கட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் பணம் கட்டுறதுக்காக வந்துகிட்டு இருக்கா. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோவோட தாத்தாவும் சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு போல இருக்குது. அப்ப 2 பேரும் அப்படியே ஒத்த மோதிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் சாரி நான் தெரியாம ஏதோ அவசரத்துல மோதிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் இருக்கிற அவசரத்துல அங்கருந்து போவ, நம்ம ஹீரோவா இவள எங்கேயோ பார்த்த மாரி இருக்கா. ஆனா எங்கன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்ட்டு நம்ம ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்க்குறான். பாவம் நைட் ட்ரெஸ்ஸோட கால்ல செப்பல் கூட போடாம இந்த குளிர்காலத்துல வந்திருக்கா. பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோனே, அந்த டாக்டரும் வந்து சொல்றான். "உங்க தாத்தாக்கு இப்ப முன்னோட பரவால்ல. இருந்தாலும் நீ போய் பேசு" அப்படிங்கிற மாரி. அவங்க தாத்தாக்கு ஏதோ தொண்டையில ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால அவருக்கு பேச்சு சரியா வரல போல இருக்குது. நம்ம ஹீரோவும் தாத்தா பக்கத்துல உட்காந்து, "தாத்தா ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க தாத்தா ஏதோ சொல்ல வராரு. உடனே "என்ன தாத்தா? என்ன தாத்தான்னு?" கேட்கறாங்க. "நீ அந்த பொண்ணு ஆன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கப்பட்டு விழுந்தோனே, அதோட அந்த தாத்தாவும் ஐசியூ ரூம்ல சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க.
நம்ம ஹீரோவும் வரான். இங்க நம்ம ஹீரோயோட குழந்தை ஓரளவு பரவால்ல. ஆனாலும் ஒரு நாள் இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்பதான் நம்ம தாத்தாவ சேர்த்துட்டு, உடனே இந்த ஹீரோவும் சொல்றான். ஒருவேள 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய மேரேஜ் பண்ண சொல்லிட்டு ஒரு பொண்ண காட்டுனாங்க. அந்த பொண்ண தான் மேரேஜ் பண்ண சொல்றாரு போல இருக்குது. சரி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். நம்ம ஹீரோவும் டிசைட் பண்ணிட்டு அப்படி திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் பாவம் குளிர்ல அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோவும் வந்து கோட்ட எடுத்து போட்டுட்டு, "நீ எதுக்காக இப்படி கவலையா இருக்கான்னு தெரியல. ஆனா ரொம்ப கோல்டா இருக்குது. நீ இப்படியே இருந்தியாக்கும் உனக்குமே முடியாம போயிரும்." அப்படிங்கிற மாரி கோட்ட குடுத்துட்டு போறான். அதோட நம்ம ஹீரோயினுமே அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றா. ஏன்னா பரவால்ல அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ அங்கருந்து கிளம்பி வரான். அப்பதான் அவனோட அசிஸ்டன்ட் வந்து, "என்ன சார்?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஒண்ணும் இல்ல. தாத்தா சொன்ன அந்த ஆனி யாரு? என்ன? எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு" சொன்னேன்னா, அந்த பொண்ணு யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் சார். அவ பேரு அஞ்சு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சரி அந்த பொண்ண மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, உடனே அந்த அசிஸ்டன்ட்டும் சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறான். இங்க ஒரு வழியா நம்ம ஹீரோயினோட குழந்தைக்கு காய்ச்சல்லாம் குறைஞ்சிருச்சு. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க குழந்தைய கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற மாரி அங்க உள்ள நர்ஸ் சொன்னோனே, நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்பதான் அந்த குழந்தைங்க கேக்குது, "அம்மா அந்த கோட்டு நல்லா இருக்கு. யார் குடுத்ததுன்ட்டு?" நம்ம ஹீரோயின், "அதுவா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோட்ட செக் பண்றா. அதுல பார்த்தா நம்ம ஹீரோவோட நம்பர் இருக்குது. உடனே அதுக்கு கால் பண்ணி, "நீங்க எனக்காக கோட்டு குடுத்தீங்க. இந்த கோட்ட நான் எப்படி திருப்பி கொண்டு வந்து குடுக்குறது? அட்ரஸ் சொன்னா சொல்லுங்க. நான் வந்து தந்துர்றேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அவனும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து குடுக்க சொல்றான். நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைட்ட, "நம்ம 2 பேரும் வீட்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்புறமா இந்த கோட்ட கொண்டு போய் அந்த அங்கிள்ட்ட குடுத்துட்டு வரலாம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த குழந்தையும் சந்தோஷப்படுது. அதே மாரி அந்த கோட்ட எடுத்துட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ரெஸ்டாரண்ட் வரா. அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தா பெரிய ரெஸ்டாரண்டா இருக்குது. சரி குடுக்கலாம்ன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, "நீ இங்க இரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க பார்த்தா இந்த ஆன்ஜி வரா. இந்த ஆன்ஜிய பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபேஸே மாறிடுது. "அடி பாவி! நீ தானே என்னைய அன்னைக்கு வந்து கார் ஏத்தி கொல்ல பார்த்த. நல்ல வேளை நான் உயிர் பொழச்சுட்டு வந்துட்டேன். ஆனா இத்தன வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் உன்னை மீட் பண்றேன்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் அவள பார்த்துக்கிட்டே அப்படியே வரா. ஆனா அங்க உள்ள அசிஸ்டன்ட், "நிப்பாட்டு நில்லுங்க. நீங்க எதுக்கு உள்ள போறீங்க? எங்க லூவ நீங்க அனுமதி இல்லாம பார்க்க முடியாதுன்னு" சொன்னோனே, அவன நம்ம ஹீரோயின், "இல்ல அவருக்காக நான் கோட்டு கொண்டு வந்தேன். அதான் குடுக்கலான்னு வந்தேன்." "ஆமா உள்ள போன அந்த பொண்ணு யாரு?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. "அவ தான் வந்து லூவோட ஃபியான்சி" அப்படிங்கிற மாரி அங்க உள்ள அசிஸ்டன்ட் சொல்ல, "ஓ அப்படியா? ச்சே" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி, சரி அப்பனா இந்த கோட்ட அவட்ட குடுத்துருங்க" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கோவமாவே அந்த கோட்ட தூக்கி குடுத்துட்டு, அவள திரும்பி பார்க்குறா. பார்த்தா அந்த குழந்தைய காணோம். "ஐயய்யோ! என் குழந்தை எங்க?" அப்படிங்கிற மாரி அங்க உள்ளவங்கட்ட கேட்டோனே, அங்க உள்ள அந்த வெயிட்டரும் சொல்றாங்க, "உங்க பொண்ணு பாத்ரூம் போயிருக்காங்க" அப்படிங்கிற மாரி. இங்க நம்ம அந்த குட்டி குழந்தையும் வாஷ்ரூம்ல உட்காந்து அப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோவ பார்த்தோன்னே, "ஹேண்ட்சம் அங்கிள் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களே!" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே அந்த குழந்தையும், "நீ இன்னும் ரொம்ப அழகா இருக்க. உங்க அப்பா யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்கறான். அதுக்கு, "எனக்கு அப்பாலாம் யாருமே இல்ல" அப்படிங்கிற மாரி இந்த குழந்தை சொன்னோனே, நம்ம ஹீரோ ஃபேஸே அப்படியே மாறிடுது. உடனே, "சரி உன் கைய நான் வந்து வைப் பண்ணி விடுறேன்" அப்படிங்கிற மாரி அவனும் வைப் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கும்போது, "அங்கிள் நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. நீங்க நானும் ஃப்ரெண்டா இருப்போமா? உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா?" அப்படிங்கிற மாரி இந்த குட்டி குழந்தை சொன்னோனே, நம்ம ஹீரோ, "ஓ! கிடைக்குமே" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்தா இது என்னோட கார்டு, என்னோட பர்சனல் நம்பர். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்டா என்னைய எப்ப வேணாலும் கால் பண்ணு" அப்படிங்கிற மாரி குடுத்தோனே, அந்த குழந்தையும், "தேங்க் யூ அங்கிள்" அப்படிங்கிற மாரி ஹக் பண்ணிக்குது. ஹக் பண்ணோனே நம்ம ஹீரோவுக்குமே என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது. ஏதோ நம்மளோட சொந்தமே கிடைச்ச மாரி அவனும் அப்படி ஃபீல் பண்றான். அதோட அங்கருந்து கிளம்பி அஞ்சுவ பார்க்க வரான். "நீ தான் எங்க தாத்தா சொன்ன அஞ்சுவா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவளும் ஆமாமா அப்படின்ட்டு, "6 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணலான்னு இருந்தாங்க. ஆனா சில காரணத்துக்காக அந்த மேரேஜ் வேண்டான்னு அவாய்ட் பண்ணியிருந்தேன். ஆனா இப்ப எங்க தாத்தா ரொம்ப முடியாம இருக்காரு. அவர் ஆசைக்காக நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஆனா இந்த மேரேஜ் வந்து 1 வருஷம் மேரேஜா தான் இருக்கணும். அதாவது கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். மத்தபடி இந்த மேரேஜ்ல உனக்கு எனக்கு எதுவுமே இல்ல. ஆனா இதுக்காக நான் வந்து உனக்கு $100,000,000 தருவேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே இந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு அவளும், "ஓ! அப்படியா? அப்பனா சரி நானும் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிறேன்" அப்படின்ட்டு. ஆனா இந்த விஷயம் வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமா எங்க தாத்தாக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, அதுக்கு அந்த அஞ்சுவும், "ஓகே நான் ஒத்துக்கிறேன்" அப்படி சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் இதுல சைன் பண்ணி குடுக்குறா. அடுத்த மாசம் அவனோட மேரேஜ வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, "நீ இப்ப இங்கருந்து கிளம்பி போகலாம்" அப்படிங்கிற மாரி கைய காட்ட, அவளும் ரொம்ப சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வரா. அவளும் வந்துகிட்டு இருக்கும்போது தான் அப்படி கவனிக்கிறா, நம்ம ஹீரோயினும் அவன் குழந்தையும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே இவ இன்னுமா உயிரோட இருக்கா? இவ எப்படி சாவாம பொழச்சா? அப்படிங்கிற மாரி அவளும் யோசனை பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல அப்படியே வரா. உடனே அந்த அஞ்சும் வந்து நம்ம ஹீரோயின பார்த்து, "ஆனி நீ இன்னும் தான் உயிரோட இருக்கியா? நீ சாகலையா? அன்னைக்கு ஆரியத்த உன்ன கொல்லலாம்ன்னு பார்த்தேன். எப்படி நீ பொழச்ச?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் கோவமா பார்த்துக்கிட்டே அவள மொறச்ச மாரி இருக்கா. "இன்னும் உயிரோட இருக்கா? ஆமா இது யாரு? உன் குழந்தையா? உனக்கு குழந்தையெல்லாம் வேற இருக்கா? அந்த கிழவனுக்கு பெத்த குழந்தையா இது?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அந்த குழந்தையும் சொல்லுது, "நான் மட்டும் இல்ல. இன்னும் எனக்கு 2 பிரதர் இருக்காங்கன்ட்டு." "என்னது மொத்தம் 3 குழந்தையா உனக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயின், "ஜூனியர் வாய மூடு. நீ இது எதுக்கு தேவையில்லாம விஷயத்தலாம் அம்மத்தாவுட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு இந்த ஆன்ஜிஓ சொல்றா,
என்னது உனக்கு 3 குழந்தைகளா? ஐயோ! பாவம் படிக்கிற வயசுல படிக்க முடியாம ஒரு கிழவங்களோட படுத்து 3 குழந்தைகள வளர்த்துக்கிட்டு இருக்கியா? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே அந்த குட்டி குழந்தையும் சொல்லுது, "ஏன் எங்க அம்மாவ பார்த்து இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க?" அப்படின்னு பேசிக்கிட்டே அங்க உள்ள கிரீம எடுத்துட்டு வந்து அந்த ஆன்ஜியோட ஸ்கர்ட் மேல தடவி விடுது. உடனே இத பார்த்தோன்னே, "என் ஸ்கர்ட்டே நீ நாஸ்தி பண்ணிட்டீல, என்ன புள்ள வளர்த்துக்கிறான்ட்டு" அந்த குழந்தைய அடிக்க போம்போது, நம்ம ஹீரோயின் வந்து கைய பிடிச்சுறா. "நீ என்னைய வேணா எது வேணாலும் சொல்லு. ஆனா என் குழந்தைய ஏதாவது சொன்னா அவ்வளவுதான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓங்கி அவ கன்னத்துல அறைய, உடனே இவளுக்கு கோவம் வந்துருது. "என்ன தைரியம் இருந்தா நீ என்னையே அடிக்க போவா? நான் யாருன்னு தெரியுமான்னு" நம்ம ஹீரோயின அடிக்கிறதுக்காக அப்படி வரா. நம்ம ஹீரோயினும் டக்குன்னு நகல. அந்த ஆன்ஜியும் அங்க உள்ள சாப்பாடு மேல போய் விழுந்துறா. விழுந்தோனே அவ நெத்தியில அந்த கிரீமும் ஒட்ட, ஏதோ பத்திரக்காளி மாரி அப்படியே கோவத்தோட எந்திரிக்கிறா. "என்னையாடி இந்த மாரி தள்ளி விட்டா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் அடிக்கலான்னு அப்படி ஓங்குறா. நம்ம ஹீரோயின் விலகும்போது பார்த்தா நம்ம ஹீரோ மேல அப்படியே மோதிறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒத்த ஒத்த பாத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இவள எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்குள்ளயே, அஞ்சு வந்து பாருங்க இவங்க 2 பேரும் என்னை சேர்ந்துக்கிட்டு என்னமெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி. உடனே அந்த குட்டி குழந்தையே, "அங்கிள் அங்கிள் இந்த ஆன்டி ரொம்ப பொய் சொல்றாங்க. இந்த ஆன்டி தான் தேவையில்லாம எங்க அம்மாவ வந்து வம்பிழுத்தாங்க" அப்படிங்கிற மாரி அந்த குழந்தையும் உண்மைய சொல்ல, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த குழந்தை ரொம்ப திமிரு பிடிச்ச குழந்தையா இருக்குது. ரொம்ப பொய் சொல்லுதுன்ட்டு நம்ம குழந்தைய அடிக்க போறா. நம்ம ஹீரோ கைய பிடிச்சுறான். "அது ஒரு குழந்தை. அத போய் அடிக்க போறியா? நீ முதல்ல இங்கேருந்து போ" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நான் எதுக்கு இங்கேருந்து போணும்?" அப்படின்னு அவ கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவா டக்குனு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்து காட்டுறான். "நீ போ" அப்படிங்கிற மாரி. உடனே சரி, சரி நான் போறேன். இவங்களலாம் அப்புறமா நான் கவனிச்சுக்கிறேன்ட்டு அவளும் அங்கருந்து கிளம்பி போறா. உடனே அந்த குட்டி குழந்தையும், "அங்கிள் அங்கிள் இந்த ஆன்டியா நீங்க மேரேஜ் பண்ணிக்க போறீங்க? இந்த ஆன்டி ரொம்ப அசிங்கமா இருக்காங்க. எங்க அம்மாவ பாருங்க எவ்ளோ அழகா இருக்காங்கல்ல" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் பார்க்குறோம். நம்ம ஹீரோயினுமே, "ஐயோ! இவ என்ன இப்படி உளறிக்கிட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு, "ஏய் வாய மூடு போதும் போதும் நீ பேசுனது. வா இங்கேருந்து போகலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு" நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோ கேட்கிறான், "அம்மா நீ யாரு? இந்த குழந்தையோட அப்பா யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயின் யோசனை பண்றா. ஆமா இவன்ட்ட எல்லா உண்மையும் சொன்னா இவன் போய் ஆன்ஜிஓ சொல்லிருவான். எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு, "அதெல்லாம் நீங்க ஏன் கேட்கிறீங்க? நீங்க யாரு?" அப்படிங்கிற மாரி அவளும் குழந்தைய கூட்டிட்டு அங்கருந்து கிளம்ப, நம்ம ஹீரோக்கும் இவள எங்கேயோ பார்த்திருக்கனே பார்த்திருக்கேன்னு அவனும் யோசனை பண்ணிட்டு நிக்கிறான். இங்க நம்ம வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க குழந்தை குட்டீஸ் எல்லாருமே ஒண்ணா சேர்ந்துட்டு, "அம்மா, அம்மா எனக்கு அந்த சொட்டரு செஞ்சு தரியா? இந்த சொட்டரு செஞ்சு தரியா? அப்படியாக்கும், இப்படியாக்கும்ன்னு" கேட்க, நம்ம ஹீரோயின் கண்டிப்பா எல்லாத்துக்கும் நீங்க கேட்டதெல்லாம் நான் வாங்கி தரேன்ப்பா. அம்மா மட்டும் நல்லா சம்பாரிச்சு உங்களுக்கு நினைச்சதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்பதான் அந்த குட்டி பொண்ணு அவன் இன்னொரு தம்பிய கூட்டிட்டு, "ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஒரு அங்கிள பார்த்தேன். அந்த அங்கிள் வந்து நம்ம பிரதர் மாரியே இருக்கான். அந்த அங்கிள் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்க. அதனால அந்த அந்த அங்கிளோட கார்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏதாவது ஒண்ணுண்டா அந்த அங்கிள்ட்ட பேசலாம். நம்ம அங்கிளும் நம்ம அம்மாவும் ஒண்ணா சேர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்" அப்படிங்கிற மாரி அந்த குட்டி பொண்ணு கேட்க, உடனே அதுங்க 2ம் அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அதோட இங்க கட் பண்ணி காட்டுறங்க. இந்த ஆன்ச்சும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு வராங்க. "இன்னைக்கு வந்து லூ நம்ம வீட்டுக்கு வராங்களாம். அதனால நம்ம எல்லாமே ப்ரிப்பேரா பண்ணியிருக்கணும். இந்த பணம் இப்படி கிடைக்குதுன்ட்டு யாருக்கும் தெரியக்கூடாது. அது முக்கியமா உங்க தாத்தாக்கு தெரியக்கூடாது" அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் இருக்கிற இடம் அவங்க தாத்தாவோட மேனேஜருக்கு தெரிஞ்சிருது போல இருக்குது. அவரும் வந்து, "தாத்தா உன்னைய பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நீ ஏன் அந்த 6 வருஷமா மீட் பண்ணல? தாத்தா உன்னைய பார்த்தா உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ வீட்டுக்கு போ" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு தாத்தாவ பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோனே அவங்க சித்தியும் பார்த்துட்டு, "நீ இவ்வளோ நாள் எங்க போயிருந்த?" அப்படிங்கிற மாரி ரொம்ப அக்கறையா வந்து பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் இவங்கள பத்தி தெரியுமே. அவளும் எதுவுமே சொல்லாம தாத்தா பக்கத்துல வரா. உடனே நம்ம ஹீரோயின பார்த்து அவங்க தாத்தாவும், "ஏன் ஆனி என்னைய விட்டுட்டு போனா? அந்த 6 வருஷமா என்னைய பார்க்க வரல?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு இந்த ஆன்ஜியும் சொல்றா, "எப்படி உங்க மூஞ்சி அவ முழிப்பா? அவ தான் வேற ஒருத்தர் கிழவன கல்யாணம் பண்ணிட்டு 3 குழந்தைகள பெத்துக்கிட்டு இருக்காள" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்னது 3 குழந்தைகளா?" அப்படிங்கிற மாரி எல்லாரும் அதிர்ச்சியாறாங்க. அவங்க தாத்தாவும், "என்னது 3 குழந்தையா உனக்கு? அதெல்லாம் வச்சுட்டு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அங்க அவங்க சித்தப்பா வந்து டக்குன்னு நம்ம ஹீரோயின் கன்னத்துல ஓங்கி அறைஞ்சுட்டாங்க. "அந்த கிழவன் கூட வாழ்ந்ததும் இல்லாம, அவனுக்கு போய் 3 குழந்தைகள பெத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கியா? நீ எவ்வளவு ஒரு கேவலப்பட்டவ! எதுக்கு இந்த வீட்டுக்கு திரும்ப வந்த?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஆனியும் சொல்றா, "நான் ஒண்ணும் உங்கள பார்க்க வரல. தாத்தா கூப்பிட்டான்னு சொல்லிட்டு தான் வந்தேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்க சித்தி, அவங்க சித்தப்பா எல்லாரும் கத்துறாங்க. "இவள எதுக்கு இந்த நேரத்துல கூட்டிட்டு வந்தீங்க? இப்பதான் ஆன்ஜிக்கு வந்து மேரேஜ் நடக்க போகுது. அதுவும் பெரிய இடத்துல. இந்த மாரி நேரத்துல இவ வந்தா, இதெல்லாம் தெரிஞ்சா லூ என்ன பண்ணுவாரு? இதெல்லாம் கேவலம் இல்ல. இவள மொத வீட்ட விட்டு அனுப்புங்க" அப்படிங்கிற மாரி அவங்க சித்தப்பாவும் அவங்க தாத்தாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. பாவம் அவங்க தாத்தாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, அப்படி யோசனையா அப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம லூவும் அங்க வரான் போல இருக்குது. உடனே லூவ பார்த்தோனே நம்ம ஹீரோயின் எல்லாருமே எந்திரிச்சு நிக்கிறாங்க. நம்ம லூவும் வந்தவன், உடனே நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "இவ எப்படி இங்க? அதுவும் தாத்தா பக்கத்துல?" அப்படிங்கிற மாரி அவனும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு இந்த மாரி வீட்ல இருக்காங்கன்னு யாருமே சொல்லவே இல்லையேன்ட்டு. அப்பதான் இந்த பொண்ணு யாரு? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்கிறான். நம்ம தாத்தாவும், "இதுவா இது என் பேத்தின்னு" சொல்ல போறதுக்குள்ள, அங்க உள்ள ஆன்ஜி சொல்றா, இவ வந்து எங்க வீட்டோட மெய்டோட பொண்ணு. எங்க தாத்தாக்கு ரொம்ப குளோஸா இருப்பா. எங்க தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பக்கத்துல இருந்து இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் நீ போய் ஒழுங்கா எங்களுக்கான சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணு" அப்படிங்கிற மாரி அந்த ஆன்ஜியும் சொல்ல, நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம அவ தாத்தாக்காக, "சரி, சரி நான் அரேஞ்ச் பண்றேன்" அப்படிங்கிற மாரி அவளும் கிச்சனுக்குள்ள போறா.
நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலிக்கா நெறைய கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அத பார்த்தோனே எல்லாரும் வாய பொளந்துறாங்க. "உன்ன உங்க தாத்தாவும் எதுக்கு இவ்ளோ கிஃப்ட்? உங்க தாத்தாவும் நானும் ஃப்ரெண்டா இருந்தா, உங்க தாத்தா எனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்றதுக்கா இத்தன வருஷம் கழிச்சு மறக்காம என் பேத்தியே வந்து உனக்கு மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டாரு. நீ இந்த மேரேஜுக்கு பண்ண ஒத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அங்க நம்ம ஹீரோயினையும் சாப்பாடு கொண்டு வர, அப்ப பார்த்தா பக்கத்துல ஒரு மெய்ட்ட வந்து இந்த ஆன்ஜு கண்ண காட்ட, அவளும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வரும்போது கால அப்படியே தட்டி விட்றா. நம்ம ஹீரோயின் தடுமாறி போய் கீழ விழுக, அவ கையில உள்ள சூப்பு வந்து நம்ம ஹீரோவோட ட்ரெஸ் மேல ஊத்திருது. உடனே இத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும், சித்தப்பா எல்லாருமே திட்டுறாங்க. அஞ்சும் எந்திரிச்சு, "என்ன தைரியம் இருந்தா என் ஃபியான்சி மேல இந்த மாரி சூப்ப ஊத்துவா?" அப்படிங்கிற மாரி. உடனே அவங்க சித்தப்பாவும் கோவம் வந்து நம்ம ஹீரோயின டக்குன்னு ஏறி மிதிக்க, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாரி ஆயிருது. உடனே டக்குன்னு அவன் ஹீரோயின வந்து தூக்கி விடுறான். தூக்கி விட்டு, "உனக்கு ஒண்ணும் அடிப்படையில இல்ல" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயின் சொல்றா, "சாரி சாரி தெரியாம உங்க ட்ரெஸ்ஸ வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு பதிலா நான் வேற ஒரு நல்ல சொட்டரா வாங்கி தர்றேன்" அப்படிங்கிற மாரி. அதுக்கு இந்த ஆன்ஜியும் சொல்றா, "உன்னால என்ன ட்ரெஸ் வாங்க முடியும்? ரூ. 100க்கு, ரூ. 200க்கு பிளாட்பாரத்துல விக்கிற அந்த ட்ரெஸ் தான் இவனுக்குலாம் வாங்கி கொடுக்க முடியும். ஆனா இவன் யாருன்னு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ கண்டிப்பா நீங்க சொட்டர் பின்னி தரேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நானும் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நீங்க சொட்டர் பின்னி குடுங்க. அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் ரொம்ப கனிவா பேசுறத பார்த்துட்டு, இந்த ஆன்ஜிக்கு கோவம் தாங்க முடியல. இல்ல இவன் எதுக்கு தேவையில்லாம இவன் மேல இவ்ளோ கரிசனம் காட்டிக்கிட்டு இருக்கா? அப்படிங்கிற மாரி அவளும் இப்படி மொறச்சுக்கிட்டே நின்டுகிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வர, அந்த குட்டி குழந்தைலாம் அம்மா அப்படிங்கிற மாரி பக்கத்துல வருதுங்க. அதோட "அம்மா நீ வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி அந்த குட்டி பையன் கேட்க, நம்ம ஹீரோயின் "நான் வந்துட்டேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அம்மா அந்த ஓனர் ஆன்டி வந்தாங்க. நீ 4 மந்த்தா வாடகை குடுக்கலையாம்ல, அந்த ரென்ட்ட மட்டும் இப்ப தராட்டி, அவ்வளோதான் நம்ம வீட காலி பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம இந்த வீட்ட விட்டு போகணுமாம்மா?" அப்படிங்கிற மாரி அந்த பையனும் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் "நீ அதெல்லாம் கவலைப்படாதப்பா, அம்மா நான் எதா இருந்தாலும் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவளும் இத பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு கவலையா இருக்கா. அதோட இங்க காட்டுறாய்ங்க பப்ல நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேட்கிறா, "ஏன்டா இந்த 6 வருஷமா எந்த பொண்ணுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு இப்படி பிடிவாதமா இருக்கா? கடைசியில உங்க தாத்தாக்காக இந்த அஞ்சுவ கல்யாணம் பண்ணிக்க போறா. உனக்கா இல்லையா? உனக்கு அப்படி எந்த கேர்ள் தாடா வேணும்?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், "நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, அந்த நைட்ல என் கூட ஸ்டே பண்ண அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்டா. ஆனா அந்த பொண்ண பத்தி தான் ஒரு டீட்டெயிலுமே தெரியாதுல்ல. அவள தான் நம்ம 6 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. எப்படி அவ திரும்ப உன்ட்ட கிடைப்பா நீ நினைக்கிற?" அப்படிங்கிற மாரி அவனும் கேட்க, நான் அவளுக்காக என் ரிங்கு குடுத்துருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் நான் அவள மீட் பண்ணுவேன். அவ எனக்கு கிடைக்குவா அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு அப்படி பாக்குறாய்ங்க. அப்பதான் அந்த பப்புக்கு வந்து நம்ம ஹீரோயின் வரா. அதாவது கிளப் டான்ஸ் ஆடுறதுக்காக அங்க வந்திருக்கா போல இருக்குது. நம்ம ஃப்ரெண்டும் "ஏய் பாருடா இவ எவ்ளோ அழகா இருக்கா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் "என்னது இவளா? இவ எப்படி இங்க வந்தா?" அப்படிங்கிற மாரி. பாவம் நம்ம ஹீரோயின் ரெண்ட் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாரி இடத்துக்கு டான்ஸ் ஆடுறதுக்காக வந்திருக்கா. அவ ஃப்ரெண்டும் ரொம்ப உற்சாகமா சூப்பரா இருக்காளா, ரொம்ப அழகா இருக்காளா அப்படிங்கிற மாரி அவன் ரொம்ப குதிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ "டேய் அவளுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையும் இருக்குது" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்னது மேரேஜ் ஆகி குழந்தை இருக்கா? ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருக்காளே" அப்படிங்கிற மாரி அவன் ஃப்ரெண்டும் சொல்ல, நம்ம ஹீரோவும் எதுக்காக இப்படி வந்து இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு தெரியலன்னு அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட டான்ஸும் முடிஞ்சோனே, அங்க உள்ளவங்க சொல்றாங்க, "இந்த பொண்ணு உங்களுக்காக ஒரு கிளாஸ் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து குடுக்குவா. ஆனா நீங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போறீங்களோ அத பொறுத்து" அப்படிங்கிற மாரி சொன்னா, ஒவ்வொருத்தனும் 10, 5 அப்படின்னு சொல்லாம, ஒருத்தன் 20,000 அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் அதோட கிளாஸ்ல வந்து ட்ரிங்க்ஸ் ஊத்திட்டு வந்து, "இந்தாங்க நீங்க கேட்ட ட்ரிங்க்ஸ்" அப்படிங்கிற மாரி அவன்ட்ட குடுக்குறா. அவனும் இவள பார்த்து வழிஞ்சுகிட்டு, "வெறும் ட்ரிங்க்ஸ்க்காக நான் இவ்வளோ அமௌண்ட் குடுத்தேன். உனக்கும் தான். இன்னும் வேணாலும் சொல்லு நான் தரேன்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின்ட்ட தப்பா பேச, நம்ம ஹீரோயின் "நீ நெனைக்கிற மாரி ஆள்லாம் இல்ல. நான் வெறும் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் ஊத்தி குடுப்பேன். அதுக்கு மட்டும் தான் எனக்கு சம்பளம்" அப்படிங்கிற மாரி அவளும் சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்க போறா. ஆனா அவனா "என்னடி ரொம்ப தான் உத்தமி மாரி பேசுற" அப்படிங்கிற மாரி கை ஓங்கி அடிக்க போற நேரத்துல நம்ம ஹீரோவும் வந்துறான். வந்துட்டு டக்குன்னு அவன் கைய பிடிச்சுட்டு அவன அடிச்சு கீழ தள்ளுனோனே, அவன் கீழ விழுந்துட்டு, "யார்டா நீ என்னைய அடிக்கன்னு" சொல்லி எந்திரிக்கிறான். பார்த்தா "லூவா சாரி சார்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ அதோட "ஏன் இந்த மாரி இடத்துக்குலாம் வந்தா வா" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கைய பிடிச்சுட்டு விறுவிறுன்னு வெளிய வந்துட்டு, "உனக்கு பணம் தானே முக்கியம். இந்த பணத்துக்காக தானே இவ்வளோ வந்த இந்தா இதுல வந்து $20,000 இருக்குது. எடுத்துக்கோ" அப்படிங்கிற மாரி கார்டு குடுத்தோனே, நம்ம ஹீரோயின் உடனே "நீ நெனைக்கிற மாரி ஆள்லாம் நான் இல்ல. பணம் நானே சம்பாரிச்சுக்குவேன்" அப்படிங்கிற மாரி அவளும் போறா. ஆனா நம்ம ஹீரோ விடமாட்டேங்கிறான். "நான் சொன்னா கேட்க மாட்டியா? வா" அப்படிங்கிற மாரி அவள அலாக்கா தூக்கி கார்ல கொண்டுட்டு வந்து வச்சுட்டு சொல்றான், "உனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கா. அவ எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா. இந்த மாரிலாம் அம்மா வந்து சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவ எவ்வளோ கஷ்டப்படுவா. அந்த குழந்தைக்காகத்தான் சொல்றேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவளும் சொல்றா, "நானும் என் குழந்தைக்காகத்தான் வேற வழி இல்லாம சம்பாதிக்க வந்தேன். நான் வந்து காலேஜ் படிப்ப கூட சரியா ஃபினிஷ் பண்ணல. அதனால எனக்கு சரியான ஜாப்பும் கிடைக்கல. வேற வேலைக்கு எங்க போனாலும் எனக்கு இதே தொந்தரவு தான். அதனால நானே சொட்டர் பின்னி வந்து வித்துக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் அந்த அமௌண்ட் பத்தல. மத்தபடி நீங்க நினைக்கிற மாரி ஆள் நான் இல்லன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கார விட்டு வெளிய வந்துறா. அதோட வந்தவளுக்கு பார்த்தா ஒரே ஃபீவர் போல இருக்குது. அந்த குழந்தைலாம், "அம்மா என்னம்மா உனக்கு இவ்ளோ ஃபீவரா இருக்குதுன்னு" கவலைப்படுதுங்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இந்த குழந்தைங்க கவலைப்படுதுங்க. "அம்மா நீ ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் போகணுன்ட்டு." நம்ம ஹீரோயின், ஹாஸ்பிட்டல் போறேன். நீங்க போங்கன்னு" சொன்னோனே, இந்த குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போலான்னு வருதுங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு வந்து, "அம்மா மட்டும் தனியா பாவம் ஃபீவர்ல இருக்காங்க. நம்ம வேணா அந்த அங்கிளுக்கு கால் பண்ணி வர சொல்லுவோம்ன்னு" சொல்லிட்டு, "அங்கிள் சீக்கிரம் என் வீட்டுக்கு வாங்க. இதான் என் வீட்டோட லாக்கோட
என்னோட பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புது. இத பார்த்த ஹீரோவும் என்னமோ ஏதாவது அர்ஜென்ட் மேட்டர் போல இருக்குன்னு பயந்து அவனும் அந்த வீட்டுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா டோர அவனும் அந்த லாக்க ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் காய்ச்சல் அப்படியே முணங்கிக்கிட்டு இருக்கா. ஆனா என்னாச்சு இவ எதுக்கு இவ்ளோ ஃபீவரா இருக்குது அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு, இவளும் தண்ணின்னு கேட்டோனே, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்க உள்ள தண்ணி எடுத்து அவளுக்காக குடுக்குறான். பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்குது. அவளால எந்திரிக்கவே முடியல. நம்ம ஹீரோ தான் மல்லு கட்டி அவள தூக்கி அப்படியே தண்ணி குடுக்குறான். அதோட நம்ம ஹீரோயினும் அந்த தண்ணிய வாங்கி குடிக்கிறா. குடிச்சுன்னா அப்படியே சின்ன புள்ள மாரி வாயெல்லாம் அப்படியே சிந்திக்கிட்டே குடிக்கிறா. உடனே என்னது இந்த குழந்தை மாரி சிந்திக்கிட்டு குடிக்கிறா அப்படிங்கிற மாரி அவங்களும் டிஷ்யூ பேப்பர் எடுத்து இத நல்லா தொட அப்படிங்கிற மாரி குடுத்தோம்னா, நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் தொடச்சுட்டு இந்தாங்க அப்படிங்கிற மாரி அவன் கையிலேயே குடுத்துட்டா. ஆனா நம்ம ஹீரோயின் பண்ற ஒவ்வொரு இதையும் பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பதான் அப்படியே தொட்டு பார்க்குறான் ரொம்ப ஃபீவரா இருக்குது. அவளும் அவன் கை ரொம்ப ஹாட்டா இருக்கு. நான் இப்படியே புடிச்சுக்கட்டுமா அப்படிங்கிற மாரி கேட்கிறா. நீ ஏன் ஹாஸ்பிட்டல் போகாம இங்க இருக்க? வா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டேன்னா, ஐய்யயோ! அங்கெல்லாம் போனா எனக்கு நெறைய செலவாகும். என்ட்டலாம் அவ்வளோ காசு இல்லப்பா அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் மறுபடியும் இழுத்து போத்தி படுத்துக்கிறா. உடனே நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, அதாவது டாக்டர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "டேய் இந்த மாரி இவளுக்கு ஃபீவரா இருக்குது. என்ன பண்ணலாம்? ஏதாவது மெடிசின் இருந்தா சொல்லு" அப்படிங்கிற மாரி சொன்னா, அதுக்கு அவன் ஃப்ரெண்டு ஏதோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோவும் சரின்னுட்டு அந்த கசாயம் மாரி அது கசாயம் இல்ல பார்த்தா ட்ரிங்க்ஸ் மாரி தான் இருக்குது. அத எடுத்துக்கிட்டு வந்து இவ வாயில ஊத்தலான்னு பார்க்குறான். ஆனா இவ குழந்தை மாரி வாய வச்சுக்கிட்டு நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவ அத பார்த்து ரசிச்சுக்கிட்டு, சரி இவள இப்படிலாம் பண்ணா சரியா வராதுன்ட்டு அவன் வாயில ஊத்திட்டு, அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வாயில அப்படியே குடுக்குறான். ஆனா குடுக்கும்போதே இந்த இது எங்கேயோ குடுத்த மாரி இருக்கு. இந்த கிஸ் எங்கேயோ எனக்கு ஞாபகம் வருது அப்படிங்கிற மாரி அவனும் திங்க் பண்ணிட்டு, அதோட சரின்னு இருக்கிற எல்லா ட்ரிங்க்ஸையும் இவன் வாயில இருந்து ஊத்தி அவ வாய்க்கு குடுத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் பார்த்தா டோர் கதவு யாரோ தட்டுற மாரி இருக்கு. நம்ம ஹீரோ தான் வந்து கதவ தொறந்தோனே, அங்க பார்த்தா அந்த வீட்டோட ஓனர் தான் வராங்க. அந்த லேடி வந்துட்டு, "எங்க ஆனி? அவ எங்க காணோம்? 4 மாசமா பணமே தரல. நீங்க யார்? நீங்க தான் அவங்க வீட்டுக்காரரா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோ, "ஓ! அப்படியா? சரி எத்தன மாசம் வாடகை பாக்கி சொல்லுங்க. நான் வேணா சேர்த்து தந்துர்றேன்ட்டு." உடனே அவளும் ரூ. 8,000 மொத்தம் 10 மாசத்துக்கு சேர்த்து தரேன்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு 10 மாசத்துக்கும் சேர்த்து குடுத்துறான். அப்பதான் நம்ம ஹீரோயின் வெளிய வரா. உடனே அந்த லேடியும் பார்த்துட்டு, "நீ உன் ஆனி உன் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரா இருக்காரு. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டு நீ எதுக்கு கஷ்டப்படுறா? உன் நல்லா உடம்ப பாத்துக்கமா நான் வரேன்." அப்படிங்கிற மாரி அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது, இவன் தெரியாம இவ்ளோ அமௌண்ட் குடுத்துட்டான்ட்டு. இத கேட்ட நம்ம ஹீரோயின், "அட பாவி எதுக்குடா இவ்ளோ அமௌண்ட் குடுத்தா? நான் 4 மாசம் பாக்கி தான் குடுக்கணும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பணத்த நீ தான் தரணும். நீ எப்படி தரப்போறான்னு யோசனை பண்ணிக்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "ஐய்யயோ! இந்த பணத்த நான் எப்படி தர முடியும்ன்ட்டு." நீ வேணா வேலை செஞ்சு பணத்த குடு. நீ வேலை செய்யாட்டி உன் பொண்ண வந்து என் வீட்ல வேலை பார்க்க சொல்லு." அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்க்குறா. என்னது என் பொண்ணு வந்து உன் வீட்ல வேலை பார்க்கணுமா? அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணிட்டு, ஐய்யயோ! இந்த மாரி வேலையெல்லாம் என் பொண்ணு எப்படி செய்வா? அப்படிங்கிற மாரி கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு, "வேண்டாம், வேண்டாம் நானே பார்க்குறேன். உனக்கு என்ன வேணுமோ சொல்லு." அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோவும் சொல்றான், "நீ தான் இனிமே டெய்லியும் வந்து என் வீட்ல உள்ள எல்லா வேலையும் பார்க்கணும். என்னையும் நீ கேர் எடுத்து கவனிச்சுக்கணும். இந்த பணத்த நீ இப்படிதான் வந்து கழிக்கணும். வேற வழி இல்லன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரி சரின்னு சொல்லிட்டு, "அப்புறம் உங்களுக்கா நான் ஒண்ணு வச்சிருக்கேன். நான் அன்னைக்கு உங்களுக்கு சொட்ரு தரேன்னு சொன்னேன்ல, அந்த ஸ்வெட்டர் எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு, இவளும் இவ கையாலே பின்ன அந்த ஸ்வெட்டர் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு குடுக்குறா. குடுத்துட்டு, "இத போட்டு பாருங்கன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோவும் ஓகே போட்டு பார்த்துட்டா போச்சு அப்படிங்கிற மாரி அங்கேயே அப்படியே ஷர்ட்லாம் கழட்டுறான். இத பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் வெட்கமா இருக்குது. என்னடா அவன் இப்படியே பண்றான் அப்படிங்கிற மாரி அவளும் அப்படி வெட்கத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவனா அந்த ஸ்வெட்டர மாட்டிட்டு, "இது சூப்பரா இருக்கு. எனக்கு ஃபிட்டா இருக்கு. ஆமா என்னோட சைஸ் உனக்கு எப்படி தெரியும்?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோயினும், என் கண்ணாலேயே நான் அளவு எடுத்துருவேன்." அப்படிங்கிற மாரி அவளும் சொல்றா. "ஓ! அப்படியா? நீ கண்ணாலேயே நல்லா அளவு எடுப்பியா? வேற என்னலாம் பண்ணுவா?" அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வர, நம்ம ஹீரோயின், "என்ன உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. "ஒண்ணும் இல்ல. நான் தான் உனக்கு நெறைய அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன்ல. என்னோட கிராண்ட்மாக்கும், எங்க கிராண்ட் ஃபாதருக்கும் இதே மாரி ஒரு நல்ல ஸ்வெட்டர பின்னி குடுக்கணும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "சரி, சரி பின்னி தரேன்." அப்படிங்கிற மாரி சொல்றா. அதுக்கப்புறம் டெய்லியும் என் வீட்டுக்கு வரணும். என்னையும் கவனிச்சுக்கணும். என் வீட்டு வேலையும் பார்த்துக்கணும். சரியா? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "இது என்னடா வம்பா போச்சு? உன்ட்ட தெரியாம பணத்த வாங்கிட்டு நான் கஷ்டப்படணும் போலன்னு" சொல்லிட்டு, அவளும் நம்ம ஹீரோவ தள்ள போக, அவனும் ரொம்ப நெருங்கி வந்துகிட்டு இருக்கான். "நான் சொன்னதெல்லாம் செய்யல. அவ்வளதான். உனக்கு பதிலா உன் பொண்ண தூக்கிட்டு போயிருவேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவ மிரட்ட, நம்ம ஹீரோயின், "சரி, சரி நான் நீங்க சொல்றபடியே செய்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, வெளியில அம்மான்னு சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ, ஹீரோயினும் அதோட போய் திரும்பி பார்க்குறாங்க. அந்த குட்டி பொண்ணு, "அம்மா நான் வந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி வருது. உடனே இவனும், "ஐ வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அந்த குழந்தை வந்து, "அங்கிள் நீங்க வந்துட்டீங்களா? அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பார்த்தா அந்த 2 பசங்களும் வர்றாய்ங்க. ஆனா அந்த 2 பசங்களும் பார்த்தோனே, "என்னது 3 குழந்தையா உனக்கு? ட்ரிபிள்ஸா? பரவாயில்லையே உங்க அப்பா பயங்கரமான பவர்ஃபுல்லா தான் இருப்பான் போல இருக்கு." அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் வெட்கப்பட்டுக்கிட்டு அப்படி சிரிக்கிறா. அப்பதான் அந்த குழந்தைங்க நம்ம ஹீரோயோட லிப்ஸ பார்த்து, "அம்மா உன் லிப்ஸ்ல என்னம்மா ஒரு மாரி ரெட்டா இருக்குது?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோவும் திரு திருன்னு முழிக்கிறான். நம்ம ஹீரோயின், "என்னது லிப்ஸ் ரெட்டா இருக்கா? என்னது வீங்குன மாரி இருக்கா? எனக்கு என்னன்னு தெரியலையே." அப்படிங்கிற மாரி அவளும் அப்படி மிரர் எடுத்து பார்த்துக்கிட்டு யோசனை பண்ணி நம்ம ஹீரோவ பார்க்க, "ஒன்னும் அட பாவி! இதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாரியே இருக்கா?" அப்படிங்கிற மாரி கோவமா அவ வந்து கேள்வி கேட்கலான்னு நம்ம ஹீரோ பக்கத்துல நெருங்க, நம்ம ஹீரோ, "ஏய் குழந்தையெல்லாம் இங்க இருக்குது. இப்ப எதுவும் கேட்றாத." அப்படிங்கிற மாரி சொல்றான்.
உடனே நம்ம ஹீரோயின் சரி சரி இங்க இருந்து கிளம்புங்க, ரொம்ப லேட் ஆச்சுல, நான் நாளையில இருந்து வேலைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு அவன கழுத்த பிடிச்சு தள்ளாத குறையா அவன இழுத்துக்கிட்டு போய் வெளிய கூட்டு கதவ சாத்திட்டு, நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் வெட்கப்பட்டு அப்படியே சிரிச்சுட்டு நிக்கிறா. அப்பதான் பார்த்தா இவளோட கசின் ஒருத்தி கால் பண்றா. "நான் அப்ராட்ல இருந்து வந்துட்டேன். நாளைக்கு என்னோட பர்த்டே. நீ கண்டிப்பா என் பர்த்டேக்கு வரணும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு ஆஹா! அவளுக்கு என்னடா கிஃப்ட் குடுக்குறதுன்னு யோசனை பண்ணி பார்த்துட்டு, அதோட சரி இந்த ரிங்க வேணா குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்றா. அதுக்கு அந்த குழந்தையும் பார்த்துட்டு, "அம்மா இது உனக்காக அப்பா குடுத்த ரிங்கலாம்மா. இத ஏம்மா குடுக்க போறா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நம்ம அப்பா ரொம்ப நாளா வரவே இல்லைல. அதனால இனிமே இது நம்மளுக்கு தேவையில்ல. இத நம்ம குடுத்துறலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு, அடுத்த நாள் அந்த பார்ட்டிக்கு வரா. உடனே இவள பார்த்தோனே அவ கசின் ரொம்ப சந்தோஷப்படுறா. "உனக்காக கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினுக்கு குடுக்க, நம்ம ஹீரோயின் "உனக்கு தான் பர்த்டே. நான் தான் கிஃப்ட் தரணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே அங்க பார்த்தா அங்க அஞ்சும் வரா. அஞ்சுவ பார்த்தோனே அவங்க ஆன்டி வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "பாரு இவ உனக்கா எவ்வளோ கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கா. இவள போய் கூப்பிடாம நீ எதுக்கு போய் இந்த ஆனிய கூப்பிட்டுக்கிற?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஆனி என்னோட சிஸ்டர் தானே. அதனால தான் நான் கூப்பிட்டேன்." அப்படிங்கிற மாரி. உடனே "உங்களுக்கா நான் நெறைய கிஃப்ட்லாம் கொண்டு வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி அஞ்சும் சொல்லும்போது, உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, "ஆமா. ஏன்னா அஞ்சு வந்து இப்ப பெரிய ஃபேமிலில மேரேஜ் பண்ணிக்க போறா. இவளோட ஃபியான்சி வந்து லூ தான்." அப்படிங்கிற மாரி சொன்னது, "என்னது லூவா? நீ லூவவா கல்யாணம் பண்ணிக்க போற?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவங்கலாம் உங்கள பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அங்க நிக்கவே பிடிக்கல. "என்னடா பண்றது? இங்கேருந்து எப்படிடா போறது?" அப்படிங்கிற மாரி அவளும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் கால் பண்றான். "என்ன நீ இன்னைக்கு வேலைக்கு வரேன்னு சொன்னா வராம எங்க இருக்க?" அப்படிங்கிற மாரி. "என்னோட கசின் பர்த்டேக்காக நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். நான் நிச்சயமா வந்துருவேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நீ ஒண்ணும் வர வேண்டாம். நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்ட்டு" நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சரி எனக்கு லேட் ஆகுது அப்படிங்கிற மாரி நம்ம கசின்ட்ட சொல்லிட்டு, "இந்தா ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுக்கோ" அப்படிங்கிற மாரி அந்த டைமண்ட் ரிங் அவளுக்கு குடுத்துட்டு, இவளும் கிளம்பலான்னு பார்க்கிறா. ஆனா அந்த கசின் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆனா அந்த 5 சொல்றா, "என்னது ரிங்கா? நீ ரிங் குடுக்குற அளவுக்குலாம் பெரிய ஆள் ஆயிட்டியா? இங்க குடு பார்க்கலாம் ரிங்" அப்படிங்கிற மாரி நம்ம கசின் கையில உள்ள ரிங்க பார்த்துட்டு, "இது என்னது? எந்த பிளாட்பாரத்துல வாங்குனா? $1 $2 அப்படிங்கிற மாரி கேவலமா பேசுறா. அதுக்கு நம்ம ஹீரோயினே தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம கசினே டக்குனு அந்த ரிங்க வாங்கிட்டு, "நீ ஒண்ணும் எதுவும் சொல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த ரிங்க கவனிக்கிறா. பார்த்தா இது டைமண்ட் இது ஒரிஜினல் டைமண்ட். ஏன்னா நான் ஜுவல்லரி சம்மந்தமான நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது நல்லாவே தெரியும். இது ஒரிஜினல் அப்படிங்கிற மாரி சொல்றா. அதுக்கு நான் ரூ. 5 "நீ என்ன படிச்சதெல்லாம் வேஸ்ட். உன்னைய போய் அப்ராட்ல படிக்க வச்சது இதுக்கு தானா? ஏதோ இவ எங்கேயோ லோக்கல் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து குடுத்த ரிங்க, நீ மட்டும் டைமண்ட் அது இதுன்னு உளறிக்கிட்டு இருக்கா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு அவ கசின் "இல்ல, இல்ல இந்த ரிங்க பத்தி நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிங்க வந்து லிமிட்டெட் இதா தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம இதோட வேல்யூ ரொம்ப கூட. இது கிட்டத்தட்ட $250 மில்லியன் இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினே அதிர்ச்சி ஆயிரா. "என்னது அவ்ளோ பெரிய இதுவா?" அப்படின்ட்டு. உடனே "இது உனக்கு ஏது?" அப்படிங்கிற மாரி அவ கசின் கேட்க, நம்ம ஹீரோயினே "எனக்கு தெரியல. எனக்கு ஒருத்தர் குடுத்தாரு. அதனால தான் நான் உனக்கு குடுத்தேன். மத்தபடி இதோட வேல்யூலாம் எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அந்த அஞ்சும் சொல்றான், "ஆமாமா இந்த டைமண்ட் மோதிரம்னு மட்டும் இவளுக்கு தெரிஞ்சிருந்தா, இது வித்து இவளே வந்து உன் குழந்தைகள நல்லபடியா படிக்க வச்சிருக்க மாட்டாளா? பாவம் அவளே 5க்கும் 10க்குமா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. "போதும் இதுக்கு மேல நீ ஏதாவது என்னையும் என் குழந்தைய பத்தி பேசுனா நான் சும்மா இருக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி. ஆனா அவ கசினே "நீ குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இது ரொம்பவே காஸ்ட்லியானது." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் அஞ்சு நம்பவே மாட்டேங்கிறா. இவ பொய் சொல்றா. கண்டிப்பா என்னோட கிஃப்ட்ட விட இவளோட கிஃப்ட் வந்து ரொம்ப கம்மியானதா. இவ வேணும்னாலும் இந்த மாரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவள இங்கேருந்து போடக்கூடாது அப்படிங்கிற மாரி இவள வந்து அடிக்கிறதுக்கா அங்க வந்து பிடிக்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்மளோட கசின் விடுங்க அவள விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, கசின் காலேஜ்ல படிச்ச ப்ரொபோசர் வந்துறாரு. வந்துட்டு, "இங்க கூட அந்த டைமண்ட் ஒரிஜினலா பொய்யா நான் பார்த்துட்டேன்னு" சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு, "இது கண்டிப்பான ஒரிஜினல் டைமண்ட் தான். ரொம்ப காஸ்ட்லியானது. இந்த டைமண்ட் வந்து கிட்டத்தட்ட மகாராணி அவங்கள்ட்ட 2, 3 பேர்ட்ட தான் இருக்கு. அதுக்கப்புறமா உங்க கசின்ட்ட தான் இருக்குது. இது ஒரிஜினல் தான்." அப்படிங்கிற மாரி தீல போட்டு காட்டுறான். இந்த மாரி தீல போட்டா ஒரிஜினல் டைமண்டா இருந்தா கண்டிப்பா இது வந்து உருகாது. பாருங்க உருகாம எப்படி இதா இருக்குது. இதுல இருந்தா தெரியுது ஒரிஜினல் டைமண்ட்ன்ட்டு. உண்மையிலே அப்பதான் நம்ம ஹீரோயினுக்குமே இது என்னது ஒரிஜினலா? அப்ப இவ்ளோ எக்ஸ்பென்சிவான டைமண்ட் தானா? அப்படிங்கிற மாரி. உடனே இத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே கசினே இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதெல்லாம் யார்ட்டயுமே இல்லாதது அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்குமே அப்பதான் தெரிய வருது, இந்த டைமண்ட் ரொம்ப காஸ்ட்லியானதுன்ட்டு. இவ்ளோ காஸ்ட்லியான டைமண்ட்டா எனக்கு குடுத்துருக்கான். அவன் யாரு என்னன்னு தெரியலையே! அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க உள்ளவங்கலாம் என்னது இவ்ளோ எக்ஸ்பென்சிவான டைமண்ட் இவளுக்கு ஏது? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நான் அஞ்சும் சொல்றா, "இவளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு? இவ எங்கேயாவது திருடியிருப்பா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் கோவப்படுறா. "வாய மூடுங்க. என்ன எல்லாரும் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? நான் யார்ட்டயும் திருடல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க ஆன்ஜியோட டாடி வந்து நம்ம ஹீரோயின கன்னத்துல ஓங்கி அறைஞ்சுறாரு. அறைஞ்சுட்டு, "என்ன தைரியம் தான் என் பொண்ண எதிர்த்து பேசுவா? உனக்கு கேவலமால்ல? நீ எவ்வளவு மோசமான பொண்ணு. நீ வீட்டுக்கு வந்தது கேவலம். அதுவும் இல்லாம இவ்ளோ காஸ்ட்லியான ரிங் உன்ட்ட ஏது? நீ தான் திருடியிருக்கா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கு மேல அங்க இருக்க விருப்பம் இல்ல. நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் பண்ணிடுறான். "நான் வந்துட்டேன். வெளிய வா" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அதோட வெளிய வரா.
ஆனா, அவன் கசின் அப்படியே வெளிய வந்து, "கொஞ்சம் நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த டைமண்ட்ட நீனே வச்சுக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோயின், "வேண்டாம், வேண்டாம். இது நான் உனக்கு கிஃப்ட்டா குடுத்தது" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு அவ கசினும் சொல்றான், "இல்ல, இல்ல. இந்த ரிங்க குடுத்தவன் கண்டிப்பா உனக்கு ஸ்பெஷலா தான் இருக்கணும். அதனால இந்த ரிங்க நீனே எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் வந்து நின்றான். ஆனா, நம்ம ஹீரோ பெரிய காஸ்ட்லியான கார்ல வந்து நின்றோனே, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே, "என்னது இது யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், "ஓ! அதுவா? அது என்னோட பாஸ் தான் என்னைய கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. எனக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு, அவளும் கார்ல போலான்னு டோர ஓப்பன் பண்றா. பாவம் அவளுக்கு டோர் ஓப்பன் பண்ண முடியல. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, ஐயோ! அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க அஞ்சுவா அவள கிண்டல் அடிச்சிட்டு இருக்கா. இவ்ளோ காஸ்ட்லியான காருக்குலாம் முன்ன பின்ன பார்த்திருந்தா தானே இவளுக்கெல்லாம் ஏற தெரியுமா? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் மெசேஜ் அனுப்புறா. ப்ளீஸ் கொஞ்சம் டோர ஓப்பன் பண்ணி விடுங்க. என்னால முடியல அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோவும் அப்ப ஃப்ரண்ட் சீட்டுக்கு வா நான் ஓப்பன் பண்றேன்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வரா. உடனே அங்க உள்ளவங்க எல்லாருமே அவன் யார் யாருன்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் யாரா இருப்பான்? ஒருவேள கிழவனா இருப்பானோ? அப்படிங்கிற மாரி அங்க உள்ளவங்க சொன்னோனே, அதுக்கு நம்ம கசின் நான் பார்த்தேன். அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா, ரிச்சா, சூப்பரா இருந்தான் அப்படிங்கிற மாரி அந்த கசின் சொல்றா. உடனே இதெல்லாம் கேட்டு ஆன்ஜிக்கு வயிறு எரியுது. அதோட ஒரு வழியா நம்ம ஹீரோவும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். நம்ம ஹீரோயின் அவங்க வீட்ட பார்த்துட்டு, "இவ்ளோ பெரிய வீடா? உங்க வீடா?" அப்படிங்கிற மாரி. "ஆமாமா, என் வீடு தான். கீழ இறங்குறியா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு கீழ இறங்குறா. ஆனா அப்பதான் அவ அந்த ரிங்க மிஸ் பண்ணிட்டா. உடனே நம்ம ஹீரோ அந்த ரிங் பாக்ஸ எடுத்துட்டு, "இது யாரோடது? உன்னோடதா? நீ மிஸ் பண்ணிட்டியா?" அப்படிங்கிற மாரி ஓப்பன் பண்ண போறா. உடனே நம்ம ஹீரோயின் வந்து அத வாங்கிட்டு, "என்னது அடுத்த பொருள இப்படிதான் நீங்க கேட்காம கொள்ளாம இப்படிதான் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களா? குடுங்க அந்த ரிங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவளும் வாங்க. பாவம் அவனுக்கு அந்த ரிங் இவன் குடுத்ததுன்னு தெரியாமயே போயிருது.